ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் செடியில் நிறைய பூச்சி வந்து அதை எப்படி கிளியர் பண்ணுறேன்னு சொல்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் உங்கள் கூட அதை பற்றி தான் கிளியர் பண்ண போகிறேன். இது வந்து காஞ்ச மிளகாய் அண்ட் பூண்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா செடிக்கும் நான் கொடுத்துட்டேன். 2 டேஸ்க்கு முன்னாடியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எல்லாம் அழகாக விட்டு அதுக்கு முன்னாடி இப்போ அதில் பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு கத்திரிக்காய். இதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது தேவைப்படும். நிறைய பேர் சொல்யூஷன் தேடுவீங்க இல்லையா, இந்த செடிக்கு எப்படி எதை கொடுத்தா செட் ஆகும் சரியாகும், அதோட வீடியோ தான் இது. அதனால யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. மழை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மாடி தோட்டம் கவர் பண்ண முடியல. பட் செடிகள் அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடுறது, தண்ணி இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. கத்திரிக்காயில் வந்து பூச்சிஸ் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கத்திரிக்காயில் ஓட்டையாக இருக்குது இந்த இலையெல்லாம். ஸோ அதுக்காக நான் ஒரு மெடிசன் கொடுத்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனாலும் அதில் இருந்தது இல்லையா இந்த மாதிரி இந்த ஓட்டையாக இருக்க இலைகளை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். திருப்பி வந்து புதுசாக பூ வைக்குது, காய் காய்க்கிறதுக்கு ரெடியாக ஒரு தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி பூ வைக்க காய் காய்க்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. அதனால இப்போ நம்ம பூச்சியே விரட்டியாச்சு. பட்டு கொஞ்சம் அங்கங்கே இருக்க அந்த டேமேஜ் இலைகளை கொஞ்சம் கட் பண்ணி விட்டு இருக்க காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு போகலான்னு வந்தேன். கண்டினியூவாக வந்து மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டினியூவாக வருது. ஸோ நான் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லை. அப்பப்போ வந்து காய்கறிகள் என்னென்ன தேவையோ அதை மட்டும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ புதுசாக வந்து அன்றைக்கி நம்ம புடலங்காய் எடுத்ததுக்கப்புறம் புடலங்காயோட விதையெல்லாம் இதில் போட்டு விட்டுட்டேன். அதுவும் வந்துருச்சு. இந்த மழைக்கு நல்லா வருது. இங்கே தக்காளியிலலாம் வந்து நல்ல க்ரோத்து. அந்த பூச்சி மருந்து அடித்ததுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பூ வச்சு நல்லா ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. சிலக்காய் இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா கத்திரிக்காயிலுமே, ஒரு கத்திரிக்காய்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆல்மோஸ்ட் எல்லா கத்திரிக்காயிலுமே இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா, இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த இருக்க பூச்சி இலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டு அந்த இப்போ கொஞ்சம் நல்லா நேற்று அடித்த மருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த கத்திரிக்காய் நம்ம அப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது நம்மளுக்கே, என்னடா இது இப்படி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த கத்திரிக்காய் எல்லாம் பூ வைக்கிறது இருக்க வெண்டைக்காய், கொஞ்சம் தக்காளி எடுத்துட்டேன் செடியிலேருந்து. ஸோ இப்போ கத்திரிக்காய் வேலை பெரிய வேலை. ஏன்னா 10-15 கத்திரிக்காய் கிட்டே இருக்குது. எல்லா கத்திரிக்காயெல்லாம் நான் வந்து நம்மளுக்கு இப்போது அதை எடுக்கணுன்னு டைம் ஆகும். அது ஒரு 1 hour ஒர்க் இருக்குது. ஸோ அதில் அப்போ நான் கை வைக்கிறேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்தாச்சு. இது வந்து இன்னொரு 5வது தக்காளி கொஞ்சம் காயாக இருக்குது, அதெல்லாம் கிடக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எப்போவுமே என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் விட்டுட்டோன்னா முத்திடுது. அதனால ரொம்ப முத்திடுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், அதை விதைக்கே விட்டுடுறேன். முந்தைய மாதிரி இப்போ அதிலே இருந்தால் சார் நம்மளுக்கு விதைக்காவது கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறேன். விதைன்னா நம்ம கொஞ்சம் கீழே கூட நம்ம அப்படியே போட்டு விடலாம் அப்படின்னு. இது தக்காளியெல்லாம் வந்து பாருங்கள், இந்த காற்றுல சரிஞ்சு போய் இந்த இதில் பூ இருக்குது, ஆனால் சரிஞ்சு போய் சப்போர்ட் கொடுக்காம அப்படியே நிற்கிது. இப்போ இதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இது வந்து கொடமிளகா வச்சேன். கொடமிளகாயா இல்லை நார்மல் மிளகாயான்னு தெரில, வந்தால் தான் தெரியும் எது கொடமிளகான்னு. அங்கேயே வந்துட்டுருக்கா. அதனால எது காந்தாரி மிளகா தெரியுதா, மேலாக்கில் வருது பாருங்கள். காந்தாரி மிளகான மேல் நோக்கி வரும்னு சொல்லுவாங்க, மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். அதோ தெரியுதா உங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்போ இது காந்தாரி, அது வந்து கேப்சிகம்னு நினைக்கிறேன், அது கீழ் நோக்கி போகுது காந்தாரி. அப்புறம் வந்து லாஸ்ட் டைமே வந்து நம்மளுக்கு வந்து செடியிலேருந்து விதை போட்டோம்லே அதில் வந்திருக்கு. இந்த கொத்தவரங்காய் நான் போட்டு விட்டது வந்துருச்சு. அதில் ஒரு பச்சை மிளகாய் எப்படியோ வந்திருக்கு. தேவையில்லாத களை செடியை நான் எடுத்துடுறேன். இந்த விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கோழி அவரையெல்லாம் இப்போ அறுவடை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த இது வந்து நான்
நிறைய எடுத்துட்டேன், அதனால் அப்படியே விட்டாச்சு. பீர்த்தங்காய் ஒரு 4-5 பீர்த்தங்காய் கிடக்கு. அதில் 2 சின்னது, கொஞ்சம் 1-2 எடுக்கிற மாதிரி இருக்குது 4ல். அப்புறம் பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பரங்கிக்காய், இது பரங்கிக்காய் தான். ஆமாம், பரங்கிக்காய். எல்லோ கலர் பூசணிக்காய் ஒரு மாதிரி, என்ன சொல்லுவாங்க, அது என்ன சொல்ல தெரியல. பரங்கிக்காய் தான். மஞ்சள் கலரில் இருக்குங்க. அதோடைய பூ வச்சுருக்கு. இந்த பாருங்க, இது வந்து இந்த கொடி பாசில் அப்படியே தூக்கி விட்டேன். இது இருக்குல்ல, பூ வச்சுருக்கு. இந்த இதெல்லாம் உள்ளேயும் ஒரு பூ இருக்குது. இது இப்போ கொஞ்சம் ஒரு 4 வெத்தலை எடுத்தேன், கீரை, கொஞ்சம் வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன்ல, அந்த கலர் சேஞ்சிங் ஃப்ளவர், ஒயிட் கலர் அண்ட் பிங்க் கலர். அதிலே வந்து சின்ன சைஸ் மேலே இருக்குது, பெருசு தான் நம்மளுக்கு கீழே. அதெல்லாம் எடுத்தாச்சு. தக்காளி எல்லாம் கொஞ்சம் காயாக இருக்காங்க, அதனால் வரட்டும். இந்த மிளகா உள்ளே விட்டுட்டோன்னா நமக்கு தெரியல, இலையும் வந்து ரொம்ப இதுவாக இருக்கா, இதுவும் குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கா, நம்மளுக்கு இது சுத்தமாகவே. தக்காளி வந்து இந்த செடியில் நிறைய இருக்குது. அங்கே பாருங்கள், சரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு இப்போ சப்போர்ட் கொடுத்து ஒரு கம்பு வச்சு தூணி நிப்பாட்டணும். இதெல்லாம் நடுவில் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சேன். இந்த தக்காளி எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த மலையில் எல்லாம் அப்படியே படுத்துருச்சு. இப்போ இவங்களெல்லாம் தூக்கி நிறுத்தணும். அடுத்தது நம்மளுடைய க்ரோத்து. இதை பற்றி சொல்ல, ரொம்ப இலை நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, இது நான் வந்து மீஷோவில் தாங்க வாங்கினேன். இப்படிவான சின்ன குட்டியாட்டும் இருந்தது. இப்போ நல்லா வந்துகிட்டே இருக்கு. நான் அப்பப்போ எடுத்துடுவேன், ஒரு 3-4 டேஸ்க்கு தேவையானதெல்லாம் எடுத்துருவேன். அப்பப்போ எடுக்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா ரொம்ப இலை வீட்டுக்குள்ளே வச்சா இன்னும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் போல், ரொம்ப அழகாக கலர். ஸோ இந்த மாதிரி தான் சொன்னேன். இலை வந்து இப்படி பூச்சி அரிச்சு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறதுலாம் மருந்து அடித்து விட்டதில் இப்போ செடி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனாலும் இருக்க டேமேஜ் இலையெல்லாம் நம்ம கொஞ்சம் எடுத்து விட்டுட்டோம்னா அடுத்த புது இலை வர்றதுக்கும் நம்மளுக்கு பூ பிடிச்சி நல்லா காய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பூண்டும் பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை. அன்றைக்கி செடியில் வந்து பறிக்கணும் சோம்பேறித்தனத்தில் காஞ்ச மிளகாயை போட்டு, காஞ்ச மிளகாய் பூண்டை போட்டு நல்லா அரைச்சி ஒரு கலவை மாதிரி செடிங்க வரும் தெளிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் பூச்சி எதுவும் இல்லைங்க, லைட்டாக இருக்குது பாருங்க. அது 1-2 தெரியுதா, இருக்குது. ஸோ இப்போ இருக்க டேமேஜ்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா, இந்த தக்காளி தான் சொன்னேன், இதுக்கும் அடித்து விட்டேன் நேற்று. பாருங்கள், ஒரு கிளையில் இத்தனை தக்காளி இருந்தால் அது எங்கே தாங்கும்? இது பாருங்க, அப்படியே அடுக்கடுக்காக தக்காளியாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடணும். விட்டுட்டோன்னா நல்லா அடுத்தது காய்க்கும். பூவும் வர வந்துக்கிட்டே. அங்கங்கே இருந்த பரங்கிக்காயெல்லாம் இதில் கொண்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து மூக்குத்தி அவரையும் வந்து, இது மூக்குத்தி அவரை நம்ம வீட்டில் நல்லா வந்துட்டு இருந்தது. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அதை அப்படியே இதில் கொண்டு வச்சு, இதில் வந்துருச்சுன்னா நம்ம இப்படியே தூக்கி விட்டுறலாம். இந்த கொடி மாதிரி தூக்கி விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு படந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் வந்து இப்போ நம்மளுக்கு பீர்த்தங்காய் ஒரு 4 கிடக்கு. 2 குட்டி குட்டியாக இருக்குது. ஒன்று இங்கே, ஒன்று இதோ இருக்குது, ஒன்று இங்கே இப்போ வச்சு அது அப்படியே வெம்பி போகுது. நேற்று தான் மோர் கரைசல் கொடுத்தேன். அந்த மலையிலேயும் நம்ம கொடுக்க தான் செய்கிறோம், பட் செட் ஆகலை. இங்கே பாருங்க, தெரியுதா, எல்லாம் இப்போ பிஞ்சியாக இருக்குது. இப்போ எடுத்தால் பண்ணலாம் தான், ரொம்ப பிஞ்சியாக இருக்க மாதிரி. கொஞ்சம் விட்டோன்னா என்ன ஆயிருதுன்னா அப்படியே முத்தி போயிடுது. இதுவே ஹார்டாக தான் இருக்குது. இதுவே ஹார்டாக தான் இருக்குது. அதை பாருங்கள், அப்படியே மேலே பறந்துகிட்டே இருக்குது. கீழே வந்து இதையும் மேலே தூக்கி விடணும். இது போடவே இல்லை, ஏதாவது ஒரு கிழங்கு தெரியாமல் உள்ளே போயிடுச்சான்னு தெரில. நம்ம வருது சூப்பராக இருக்குது. பட் இது என்ன செடின்னு தெரில. யாராவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், இது என்ன செடின்னு. எப்படி நான் வைக்கல, பட் காக்கா எதுவும் கொண்டு விதை போட்டு வருதா, இல்லை ஏதாவது ஒரு கிழங்குல வருதா, ஒரு ஐடியாவுமே இல்லை எனக்கு. உங்கள் யாருக்காவது இந்த செடி என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது பெரிய கத்திரிக்காய், நம்ம இந்த வெங்காயம் சப்ஜி பண்ணுவோம்ல, அந்த கத்திரிக்காய். லாஸ்ட் டைமே இந்த மாதிரி தான் பூச்சி நிறைய வந்து வீணாக போச்சு. அப்பப்போ கட் பண்ணி விடணும். இந்த பாருங்க எவ்வளோ பூச்சின்னு பாருங்களேன், எவ்வளோ எறும்பு பாருங்கள். மேலே அப்படியே தூக்கி விட்டேன், தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோத்தையும் இப்போ பறிக்கணும். ஆக்சுவலி நான் வந்து இது வந்து மைசூர் மல்லி,
இதுக்குள்ளே வச்சு விட்டேன். நான் வந்தேன் என்ன நினச்சேன், இந்த வலையில் அப்படியே தூக்கி விட்டுறலான்னு பார்த்தேன். இது மேலே போகிற ஐடியாலே இல்லை போல். இந்த செடிக்கு மேலேயே வந்து விழுந்து இப்போ இந்த செடியும் வீணாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. நான் என்ன நினச்சேன், சரி அப்படி நம்ம அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஒன்று நினச்சி வைக்கிறோன்னா அது ஒரு ஸ்டைலில் வருது. செடிங்க ஒரு ஸ்டைலில் வருதுங்க பாருங்க. ஒரு கரெக்டாக இருக்குது. பறிக்கிற ஸ்டேஜ் தான் நிறைய இருக்குது. ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும். இந்த இதுலேயும் அந்த இதுலேயும் பறித்தோன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே வரும். இதெல்லாம் உட்காந்து பறிக்கணும். ஓகேம்மா, நான் பறிச்சுட்டு அப்புறம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பை. ஸோ தேவையில்லாத களை செடிகளெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது இன்றைக்கி எடுத்துருக்க காய்கறிகள், பூக்கள், தக்காளி 2 தீர்த்தங்க எடுத்தேன். கருவேப்பிலை, கோழி அவரை, இந்த மாதிரி கொஞ்சம் வெண்டைக்காய், பச்சை மிளகாய், பூக்கள் கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ இன்றைக்கி க்ளீன் பண்ணதில் என்னென்னா, எல்லாம் அந்த செடிங்களில் உள்ள எக்ஸ்ட்ரா இலைங்களெல்லாம் எடுத்து கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே இப்போ கம்பு வச்சுருக்குன்னு நூல் கொடுத்து கட்டி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் கம்பு வச்சுருக்கேன், இன்னும் கட்டி இது பண்ணணும். ஸோ நிறைய கத்திரிக்காயிலேருந்து இந்த தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு மெடிசன் கொடுக்கணும். இப்போ கொடுக்குறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கொடுத்துடலாம், பட் மழை வந்துச்சுன்னா கொடுக்குறது வேஸ்ட்டு. அதுக்காக இப்போ யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். இப்போ எல்லா கத்திரிக்காயும் எடுத்து விட்டாச்சு. தக்காளி எல்லாம் கொஞ்சம் தூக்கி நிறுத்தி கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, முடிச்சுட்டு கிளியர் பண்ணுறேன். பட்டு இதான் இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணணும். இன்னும் கிளியரிங் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. முடிச்சாச்சு. இப்போ இந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைமே நான் உங்கள் கூட சொல்லியிருக்கேன், தாமரை வச்சுருந்தோம். அது இந்த நிறைய இந்த காக்காலாம் வந்து இந்த சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் அது என்னெல்லாம் வீணாக போனதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் போட்டு தண்ணி வீணாகி இந்த செடி அதில் இருந்த செடி ஆட்டோமேட்டிக்காக அழுகி எனக்கு அது உள்ளே அழுகுனது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்கேன். இந்த இதில் இருக்க மண் கலவை மற்ற செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதை காய வச்சு கிளியர் பண்ணோம். இந்த 2 டப்புமே இன்னும் கிளியர் பண்ணலை. துளசி செடி இப்போ மாற்றிருக்கு, டப்பு ஃபுல்லாக மாற்றி இது பண்ணியிருக்கு. இவ்வளோதான். தாமரையில் நிறைய தேவையில்லாத இலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் இது அதனால் வெளியே போகாது. இங்கேயே நம்ம வீட்டிலே தான் வச்சு இந்த மாதிரி இதே உரமாக யூஸ் பண்ணுறது. இதே மாதிரி இது காலிஃப்ளவர் போட்டேன், பட் வரல. பட்டு வந்த வரைக்கும் 2 செடி தான். இவ்வளோ விதை போட்டதில் 2 தான் வந்திருக்கு. ஆனால் அப்படியே இருக்குது. அதுலேயும் ஒரு இது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது மிளகு 3 வாங்கினதில் 1 தான் நிற்கிது. இது 2மே இதுவாகிடுச்சு. இந்த மழைக்கு ஓவராக தண்ணி அதில் இதுவாகி 1 வீணாக போயிடுச்சு. 2மே 1 தான் நம்மளுக்கு தொலைச்சிது. ஸோ இந்த 1 தான் இப்போதைக்கு காப்பாற்றி வச்சுருக்கு. மீதி எல்லாம் இருக்குது. இது உங்ககிட்ட லாஸ்ட் டைம் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இது என்ன செடின்னு, இல்லை திரியாக பண்ணி விளக்கு போடுவாங்க. நான் மகாலட்சுமிக்கு பேய் மிரட்டல் இலைன்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமிக்குள்ள இலைன்னு சொல்லுவாங்க. பேய் மிரட்டல் இலைன்னு கேட்டிங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும் இந்த இலை. இது கொஞ்சம் பழுத்து காஞ்சி போன மாதிரி இருக்குது, அதனால இதை எடுத்துட்டேன். இதை நம்ம திரியாக திரித்து விளக்கு போட்டுக்கலாம். போட்ட விதை வந்திருக்கு, பட்டு இன்னும் பூவாக ஆகலை. பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு வருது. ஏன்னா மழை வர்றதுனால இவ்வளோ நேரம் தட்டி விட்டு பாதி செடிங்க பாருங்கள் கட் பண்ணி விட்டாச்சு. இதில் இந்த புழு கூட அங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள் எவ்வளோ தெரியுமா, அம்மா அப்படியே நிற்கிது. இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பூ பூத்துருந்தது இந்த இழந்த பழத்தில். இன்னும் ஒரு காய் கூட வைக்கலன்னு. இப்போ இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, இல்லை 2 காய் தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோ பூத்துருந்து. லாஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க 2 காய் பிடிச்சிருக்கு. இப்போ 1 அதான் பிடிக்குது. அதுக்குள்ளே இந்த செடியை பூச்சி அரிச்சு இந்த மாதிரி இலை ஃபங்கஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இதை பார்த்து அந்த பூச்செல்லாம் தட்டி விட்ருக்கு.
இப்போ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணணும். இந்த பாருங்க, அங்கே துரத்தி விட்டோன்னா இங்கே வந்துருச்சு. தலை தலைன்னு இருக்குன்னு பார்த்தா எங்கள் வீட்டு மஞ்சள் தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட்டாக நம்ம வச்சப்போ எப்படி இருந்தது. அதோடைய வீரியம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குங்க அந்த மஞ்சளோடைய இது. அது மாதிரி வாடாமலேயும் வந்து நம்மளுக்கு பூத்து 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 அவங்களும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வாடாமலேக்கு பஞ்சமே இல்லை நம்ம வீட்டில். அது மாதிரி அதுவும் ஓகே. இது இன்னும் பூ வைக்கலை. நடுவில் கொஞ்சம் பூ வச்சுது, பட் இப்போ வைக்கல. பார்ப்போம், வைக்கும்போது அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுலேயும் இலை சுருட்டல் வருது பாருங்கள். இது அப்பப்போ பார்த்து இம்மீடியட்டாக நம்ம கையோடு அந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் செடிகளை வந்து அப்பப்போ பார்க்க முடியுது. இன்றைக்கி ஒரு மழை வருது தண்ணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ செடிங்களில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. எவ்வளோ செடிங்களில் நான் வந்தப்போ இன்றைக்கி இவ்வளோ செடிங்களில் இவ்வளோ களைகள் எடுத்திருக்கு. அப்போது நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது, வந்து பார்த்துக்கலாம். இதில் நம்ம போடுற களை செடியில் அப்பப்போ ஏதாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த இருக்குல்ல, இதுலேயும் எவ்வளோ புழு இருக்குப்பா, எங்கேருந்து தான் வருதுன்னு எனக்கு தெரியல. இது செடிக்கு நல்லதான்னு கூட எனக்கு தெரியல, இவ்வளோ புழு இருக்குது. யாராவது கமெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், இதுக்கு நம்ம எந்த மாதிரி மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதனால செடிக்கு எதுவும் பாதிப்பா இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு எதுவும் உண்டா கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து மழைனால வந்திருக்கா இல்லை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நிறைய இருக்குது, எல்லா செடிக்குலையுமே இருக்குது. இந்த பாருங்க, எல்லா செடியிலுமே இருக்குது. ஐயோ, இப்போ ஆப்பிள் வந்து செகண்ட், இது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இதுதான் ஸ்டிக்கு தான் இருந்தது. இப்போது இந்த ஸ்டிக்கு அப்படியே ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு, கீழே வந்துருச்சு. இப்போ என்னென்னா அடுத்தது ஒரு ஸ்டிக்கு, இங்கே ஒரு ஸ்டிக்கு, இந்த பக்கம் ஒன்று வருது, இந்த பக்கம் ஒன்று வருது, சைடில் இன்னொரு பிரான்ச் போகுது. இன்னொரு பிரான்ச் ரொம்ப ஹெல்த்தியாக, நல்லா ஹெல்த்தியாக இது வரைக்கும் வருது. இந்த இதுலேயும் இப்போ ஃபங்கஸ் வர ஆரம்பித்தாச்சு. சரிதா, இந்த மாதிரி ஃபங்கஸ் வர ஆரம்பித்தாச்சு. ஸோ இம்மீடியட்டாக இந்த இலையை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதிலேருந்து இன்னொரு இலைக்கு போவோம் அந்த ஃபங்கஸ். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ இதை பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆப்பிளோட நிலைமை. மாடி ஃபுல்லாக இன்னும் கிளியர் பண்ணணும். அங்கே பாருங்க, இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பறிச்ச காய்கறிகளை எடுத்துக்கொண்டு கீழே வச்சுட்டு இப்போ